ஹாய் ஆபிசஸ் 10th சோசியல் புக் தான் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். நாம் போன லாஸ்ட் வீடியோ வரைக்கும் சோசியல் புக்கில் இருக்கிற முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாம் இந்த வீடியோவில் இது ஒரு டாப்பிக்காக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஏன்னா பாக்ஸ் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் தான், அதை தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வீடியோக்களுடைய கண்டினியூ தான் இந்த வீடியோ. இந்த லெசன் என்ன லெசன்னா இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் புவியியல் லெசன்லேருந்து பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா லெசனும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லெசனில் இருக்கிற முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாம் பாருங்கள். அதனுடைய கண்டினியூ தான் இந்த வீடியோவும். அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நோட்ஸ் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10th சோசியல் சயின்ஸ் நியூ புக்கு இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் 5 வந்து போன வீடியோவில் 5 பார்த்துருந்தோம். இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மானிய தொழில்நுட்ப உதவியுடன் இயங்குச்சு 1965 அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா இடம்பெற்ற தொழிலகங்களின் பெயர்கள், இடம்பெற்ற மாநிலங்கள், அதனுடைய ஆண்டு, அங்கே என்ன பொருள் உற்பத்தி ஆயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இது இருக்குது. நம்ம சிலபஸ்லேயும் இந்தியா வளங்கள், அதாவது மண் கனிம வளங்கள், தொழிலகங்கள், நீர் வளங்கள், இதெல்லாம் வந்து வளங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி நம்ம நியூஸ் சிலபஸில் புவியியலில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனால் நம்ம இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் நம்ம நல்லா பார்த்துக்கலாம். 6th இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்தின் தொழில்நுட்ப உதவியுடன் தான் இயங்குது. HSL இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் HSL. இது வந்து துர்காப்பூர் மேற்கு வங்காளம் இதன் வந்து அமைந்திருக்கிற இடம். இந்த இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எங்கு அமைந்திருக்குதுன்னா துர்காப்பூர் மேற்கு வங்காளத்தில் அமைந்திருக்குது. அது எந்த ஆண்டு அமைச்சாங்க அப்படின்னா 1969 தான் நிறுவப்பட்டது. இங்கே என்ன பொருள்கள் வந்து இருக்குது உற்பத்தி செய்கிறாங்க, இந்த வளங்கள் என்னென்னா உலோக கலவை, கட்டுமான பொருட்கள், ரயில்வே உபகரணங்கள் தான் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உற்பத்தி செய்யும் பொருட்களாக உலோக கலவை, கட்டுமான பொருட்கள், ரயில்வே உபகரணங்கள் துர்காப்பூர் மேற்கு வங்காளத்தில் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் தான் உற்பத்தி செய்து எந்த இங்கிலாந்து தொழில்நுட்ப உதவியுடன் தான் இது இயங்கி கொண்டிருக்குது. இந்த வருஷம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1959. அடுத்து 7 இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடனும் இயங்குது. அது வந்து பொகோரோ ஜார்க்கண்டில் இருக்குது. இது வந்து இந்த நிறுவனம் வந்து இதுவும் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் தான், ஆனால் இது வந்து ரஷ்யா தொழில்நுட்ப உதவியுடன் இயங்குது. இது எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்ட் பொகோரோவில் இருக்குது. இது எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1972 தான் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே உற்பத்தி செய்யும் பொருள்கள் என்னென்னா இரும்பு கழிவு மற்றும் இரும்பு உலோகம் தான் இங்கே உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்களாக இருக்குது. 8 சேலம் எஃகு ஆலை. இது வந்து சேலம், தமிழ்நாட்டில் சேலத்தில் அமைஞ்சிருக்கு. இது அமைக்கப்பட்ட ஆண்டு 1982. சேலம் எஃகு ஆலை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1982. அங்கே என்ன அதை உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா துருப்பிடிக்காத இரும்பு தான் உற்பத்தி செய்கிறாங்க. 9 விஜயநகர் எஃகு ஆலை டோர் நகல் கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகாவில் டோர் நகலில் இருக்கிறது என்ன ஆலை அப்படின்னா விஜயநகர் எஃகு ஆலை தான் அங்கே அமைஞ்சிருக்கு. அது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1994. இது இங்கே என்ன உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள் உருவாக்கப்படுது. நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள் உருவாக்கப்படுகிற இடம் டோர் நகல் கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கிற விஜயநகர் எஃகு ஆலையில் தான் உருவாக்குறாங்க. இயர் வந்து 1994. 10 விசாகப்பட்டினம் எஃகு ஆலை VSP. இது எங்கே அமைஞ்சிருக்கு? விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேசில் அமைஞ்சிருக்கு. விசாகப்பட்டினம் எஃகு ஆலை VSP விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேசில் அமைஞ்சிருக்கு. இது எப்போ உருவாக்குனாங்கன்னா 1981 உருவாக்குனாங்க. இந்த எஃகு ஆலையில் என்ன உருவாக்குறாங்க என்ன அப்படின்னா வெப்ப உலோகம் உருவாக்கப்படுகிற பொருளாக இருக்குது. இங்கே வெப்ப உலோகம் உருவாக்கப்படுறது.
இந்த பாக்ஸில் பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இல்லையா இந்த கொஸ்டின், அதனால தான் நம்ம பாக்ஸ் கொஸ்டின் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் இருக்குது அதிகமாக. அதனால தான் நம்ம சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது, இந்தியாவில் உங்களுக்கு தெரியுமோ இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராமில் இந்த முக்கிய நோக்கம், அதாவது இதன் முக்கிய நோக்கம் என்ன, மேக் இன் இந்தியா ப்ரோக்ராமினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிக்கிறது தான் இந்த இந்தியாவின் உற்பத்தி செய்யும் திட்டம் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராமுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அடுத்த லெசனுக்கு நம்ம வந்துட்டோம். இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம், அலகு 4. இந்த லெசன் ஃபுல்லாகவே நான் வந்து நோட்ஸ் எடுத்து வீடியோ கொடுத்துருக்கேன். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். அந்த லெசனும் ஃபுல்லாக பாருங்கள். அந்த நோட்ஸ் எடுத்தே நான் இந்த லெசன் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு ரிவிஷனுக்கு நல்லா யூஸ் ஆகும். இதில் பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டுச்சு. நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடைபெற்றது அப்படின்னா 2011ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதில் நாம் என்ன நோட்ஸ் எடுக்கலாம்னா, இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? 1872. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு கேட்டாங்கன்னா எப்போ மேற்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1881ன்னு எழுதணும். இந்த 2 இடம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கலாம், மாற்றிடக்கூடாது. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 1872. முழுமையான அப்படின்னு வந்துட்டாவே, முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொன்னாங்கன்னா 1881ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 2011. அடுத்து ஷெர்ஷாசூர் உங்களுக்கு தெரியுமா? ஷெர்ஷாசூர் தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் ஷாஹி அப்படின்னா ராயல் சாலையை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். சோனார் பள்ளத்தாக்கு வரை, மேற்கு வங்காளத்தில் இருக்கிற சோனார் பள்ளத்தாக்கு வரை ஷாஹி அதாவது ராயல் சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னா ஷெர்ஷாசூர் அவர்கள் தான். இது கொல்கத்தாவிலிருந்து பெஷாவர் வரை உள்ள இச்சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த சாலை வந்து ஆங்கிலேயர் காலத்தில் எங்கே இருக்குது? கொல்கத்தாவிலிருந்து பெஷாவர் வரை உள்ள இந்த சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பேர் கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. தற்போது இந்த சாலை அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ராயல் ட்ரங்க் சாலை, கிராண்ட் ட்ரங்க் சாலை வந்து அமிர்தசரஸ்லேருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவர் ஷெர்ஷாசூர் அமைக்கும் போது எங்கன்னா சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை தான் அவர் அமைச்சிருந்தார். தற்போது அமிர்தசரஸ்லேருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது சொல்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் 1925 தொடங்கப்பட்டது. இந்தியாவில் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கே தொடங்கப்பட்டுச்சு, எந்த ஆண்டுன்னு கேட்டால் மும்பையில் தான் தொடங்கப்பட்டுச்சு. 1925 தொடங்கப்பட்டது. காத்திமன் அதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி ஆகும். இந்த ரயில் வண்டி புதுடெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறதா இந்த காத்திமன் ரயில் அதிவிரைவு வண்டி இருக்குது. இந்தியாவில் மிக அதிவேக ரயில் வண்டி எதுன்னு கேட்டால் காத்திமன் அதிவிரைவு வண்டி தான். அப்புறம் முக்கியமான டாப்பிக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாக்ஸு, ஏன்னா இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. மண்டலங்கள், ரயில்வே மண்டலங்கள், அவற்றினுடைய தலைமையிடங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஸ்டின் கேட்டு தான் இருக்காங்க. இதை நம்ம பார்த்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு வடக்கு மொத்தம் டோட்டலாக 17 ரயில்வே மண்டலங்கள் இருக்குது. நமக்கு தெரியும் நம்ம இந்தியாவில் எத்தனை ரயில்வே மண்டலங்கள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா டோட்டலாக 17 இருக்குது. அதில் தலைமையிடங்கள் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். வடக்கு ரயில்வே மண்டலத்துடைய தலைமையிடம் எது அப்படின்னா புதுடில்லி. வடக்கு ரயில்வே, வடக்கு எப்பயும் புதுசாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்கு ரயில்வே தலைமையிடம் புதுடெல்லி. வடமேற்கு ரயில்வே உடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா ஜெய்ப்பூரில் இருக்குது. வடமத்திய ரயில்வே தலைமையிடம் அலகாபாத். வடக்கு மத்தியில் அழகாக இருக்கும், நடுவில் மத்தியில் அழகாக இருக்கும்னு சொல்லி சின்னதாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிரியமானபடி நீங்கள் ஷார்ட்கட் வச்சு கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் வச்சாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. வடமத்திய ரயில்வே அலகாபாத். 4 வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர். கிழக்கு வடகிழக்கு கா வரிசையாக இருக்குது, கிழக்கு கோ அப்படின்னு ஒரு சின்னதாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர். 5வது வடகிழக்கு எல்லை ரயில்வே, எல்லை கவுஹாத்தி. வடகிழக்கு எல்லையில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே எல்லையில் தானே கவுன்னா நம்ம பசு சொல்கிறோம், அது எப்பயுமே எல்லையில் தான் நிறைய புல் இருக்கிறதுனால மேய்ஞ்சிட்ருக்கோம். அதனால் எல்லை அப்படின்னாவே கவுஹாத்தி அப்படின்னு சின்னதாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வடகிழக்கு எல்லை ரயில்வே தலைமையிடம் கவுஹாத்தி. 6வது கிழக்கு ரயில்வே, அது எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தா. இதுவும் கீ வரிசை தான். கிழக்குனாவே கொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு லா வருது, இது காவரிசை. கிழக்கு ரயில்வேனா கொல்கத்தாவில் தலைமையிடமாக இருக்குது. அடுத்தது 7வது கிழக்கு கடற்கரை ரயில்வே. கடற்கரையில் தான் எப்பயும் புவனேஸ்வர் உட்காந்துட்ருப்பா அப்படின்னு சின்னதாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு கடற்கரை ரயில்வேயுடைய இந்த மண்டலத்துடைய தலைமையிடம் புவனேஸ்வரில் அமைஞ்சிருக்கு. 8வது கிழக்கு மத்திய ரயில்வே. கிழக்கு மத்திய ரயில்வே ஹஷிப்பூரில் அமைஞ்சிருக்கு. 9 மேற்கு மத்திய ரயில்வே. மேற்கு மத்திய ரயில்வே இது ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சியில் 2019 நினைக்கிறேன், அப்போ இந்த கொஷின் கேட்டாங்க. அது நானே கரெக்டாக ஆன்சர் பண்ணனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. மேற்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் ஜபல்பூர். மேற்கில் மத்தியில் ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு ஏதோ ஒரு சின்னதாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் அமைந்துள்ள இடம் ஜபல்பூர். 10 மத்திய ரயில்வே. மத்திய ரயில்வே அப்படின்னாவே மான்னாவே மூ. நாம் எப்படி கிழக்கு ரயில்வே கீக்கு கோன்னு சொல்லி ஒரே காவரிசை வருது, அப்படி ஷார்ட்கட் வச்சோம். அந்த மாதிரி மத்திய ரயில்வேனா மூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் மாவரிசையை குறிக்குது. மத்திய ரயில்வே மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம், இதுதான் அதனுடைய தலைமையிடம். 11 மேற்கு ரயில்வே. மேற்கு அதான் இதுவும் மாவரிசை தான். மேற்கு ரயில்வே மத்திய ரயில்வேனா மும்பை. ஆனால் இதில் ஒரு சின்ன மேற்கு ரயில்வேனா தலைமையிடம் மும்பை சர்ச் கேட்டு, இதே மத்திய ரயில்வேனா மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம். இது மட்டும்தான் வித்தியாசம். ஆனால் மாவரிசை மத்திய ரயில்வேன்னு கேட்டாலும் மேற்கு ரயில்வேன்னு கேட்டாலும் மும்பை தான். 12 தெற்கு ரயில்வே அப்படின்னா சென்னை. இது நமக்கு தெரியும், ஏன்னா நாம் தெற்கில் தானே இருக்கோம். தெற்கு ரயில்வே சென்னை தான், நம்ம சென்னை தலைமையிடமாக கொண்டிருக்கு தெற்கு ரயில்வே. தென் மத்திய ரயில்வே செகந்திராபாத். தென் மத்திய ரயில்வே செகந்திராபாத், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் மத்திய ரயில்வேனா செகந்திராபாத். 14 தென்கிழக்கு ரயில்வே கொல்கத்தா. தென்கிழக்கு, கிழக்குனாவே கொல்கத்தான்னு தான் வருது பாருங்கள். மேலே கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, தென்கிழக்கு அப்படின்னாலும் கொல்கத்தா தான் தலைமையிடம். தென்மேற்கு ரயில்வே. தென்மேற்கு ரயில்வேனா ஹூப்ளி. தென்மேற்கு ரயில்வேயுடைய தலைமையிடம் அமைந்துள்ள இடம் ஹூப்ளி. 16 தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர். இது ஒரு டைம் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். தென்கிழக்கு மத்திய ரயில்வே அமைந்துள்ள இடம் பிலாஸ்பூர். 17 கொங்கன் ரயில்வே. கொங்கன் ரயில்வே தலைமையிடம் எது அப்படின்னா நவி மும்பை. கொங்கன் ரயில்வே உடைய தலைமையிடம் நவி மும்பை. 17 மண்டலங்களும் ரயில்வே மண்டலங்களும் அதனுடைய தலைமையிடங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது இந்த பக்கம் மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை. ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் கொடுத்துருக்காங்க, மேகாலயா மாநிலம் தான். அடுத்து உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI நிறுவப்பட்ட ஆண்டு 1995. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI நிறுவப்பட்ட ஆண்டு எதுன்னா 1995. இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பாகும். எதுனா NHAI வந்து ஒரு போக்குவரத்து, அதாவது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பாக தான் NHAI இயங்குகிறது. அடுத்து இயல் 6 தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கீழே 1966ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டன. அதாவது மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டால் 1956. இந்த பக்கம் பாருங்க, இந்தியாவில் மொழி அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னா ஆந்திர பிரதேஷ் தான். இது ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது பார்த்துக்கலாம். இந்த பாக்ஸு ரொம்ப ரொம்ப நம்ம தமிழ்நாட்டுடைய நிர்வாக பிரிவுகளும் அவற்றினுடைய எண்ணிக்கையும் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாமா. மாவட்டங்கள், நம்ம நிர்வாக பிரிவுகள் வந்து மாவட்டம் தோறும் எத்தனை இருக்குது அப்படின்னா 37 இருக்குது. 32 + 5 37 மாவட்டங்கள் இருக்குது, நிர்வாக பிரிவுகளாக இருக்குது. வருவாய் கோட்டங்கள் எண்ணிக்கை எத்தனைனா 76 வருவாய் கோட்டங்கள் இருக்குது. வட்டங்கள், நம்ம தமிழ்நாட்டில் வட்டங்கள் வந்து 226 இருக்குது. தமிழ்நாட்டின் பிற்காக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா 1127 இருக்குது. இதெல்லாம் டைம் இருக்கும்போது நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, நம்ம கடைசியாக ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டுடைய நிர்வாக பிரிவுகள் தான் பார்த்துட்ருக்கோம். பிற்காக்கள் எத்தனை இருக்குது 1127 இருக்குது. அடுத்தது வருவாய் கிராமங்கள். நம்ம தமிழ்நாட்டில் வருவாய் கிராமங்கள் எத்தனை இருக்குன்னா 16,564 இருக்குது. வருவாய் கிராமங்கள் எத்தனை இருக்குது? இந்த டாப்பிக்லேயே ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில், அதனால் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கலாம். வருவாய் கிராமங்கள் 16,564 இருக்குது. அடுத்தது மாநகராட்சிகள். மாநகராட்சிகள் எத்தனை இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா 15. நகராட்சிகள் 125 இருக்குது. ஊராட்சி ஒன்றியங்கள் எத்தனை இருக்குது 385. இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சியில். தமிழ்நாட்டில் ஊராட்சி ஒன்றியங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா 385 இருக்குது. பேரூராட்சிகள் வந்து 561 இருக்குது. கிராம ஊராட்சிகள் எத்தனை இருக்குது தமிழ்நாட்டில்? கிராம ஊராட்சிகள் எத்தனை இருக்குது அப்படின்னா 12,618 இருக்குது. மக்களவை தொகுதிகள் எத்தனை தமிழ்நாட்டில் 39. சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை அப்படின்னா 234. உங்களுக்கு தெரியுமா, சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் எல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் பிரித்தமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒரே காலகட்டத்தில் பிரித்தமைக்கப்பட்டது சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி. அடுத்து இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள் என்னென்ன அப்படின்னா தொட்டபெட்டா, முக்கூர்த்தி, வேம்படிச்சோலை, பெருமாள் மலை, கோட்டை மலை, பகாசுரா. இதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்களாக இருக்குது. அதனுடைய உயரம், தொட்டபெட்டாவுடைய உயரம் 637 மீட்டர். முக்கூர்த்தி வந்து 2554 மீட்டர். வேம்படிச்சோலை 2505. பெருமாள் மலை 2234 மீட்டர். கோட்டை மலை 2019 மீட்டர். பகாசுரா மலை வந்து 1918 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சிகரங்கள். அடுத்த பாக்ஸில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்களும் அவற்றின் உயரமும் மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். சேர்வராயன் மலை 1623 மீட்டர். பழமலை 1500 மீட்டர். உருகமலை 1486 மீட்டர். குட்டிராயன் மலை வந்து 1395 மீட்டர். முகநூர் வந்து 1279 மீட்டர் உயரத்தில் இருக்குது.
வலசமலை வந்து 1034 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இவைகள் எல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள். அடுத்து தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். மாவட்டங்கள், மலைகள். கோயம்புத்தூரில் மருதமலை, வெள்ளியங்கிரி மற்றும் ஆனைமலை இருக்குது. தருமபுரியில் தீர்த்தமலை, சித்தேரி மலை, வத்தல் மலை. திண்டுக்கல்லில் பழனிமலை மற்றும் கொடைக்கானல். ஈரோடில் அமைஞ்சுள்ள மாவட்டங்கள் மலைகள் சென்னிமலை மற்றும் சிவன்மலை. வேலூரில் ஜவ்வாது, ஏலகிரி மற்றும் ரத்தினமலை. நாமக்கல்லில் கொல்லிமலை. சேலமில் சேர்வராயன், கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள். அப்புறமா கள்ளக்குறிச்சியில் வந்து கல்வராயன் மலை அமைஞ்சிருக்கு. விழுப்புரத்தில் செஞ்சிமலை. பெரம்பலூரில் பச்சை மலை. கன்னியாகுமரியில் மருதுவாள் மலை. திருநெல்வேலியில் மகேந்திரகிரி மற்றும் அகத்திய மலை. நீலகிரியில் நீலகிரி மலை. இவைகளெல்லாம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகளாகும். இந்த பாக்ஸில் உங்களுக்கு தெரியுமா, பாம்பன், முயல்தீவு, குருசடை, நல்லத்தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்பு தண்ணீர் தீவு, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு மற்றும் விவேகானந்தர் நினைவு பாறை ஆகியன தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகள் ஆகும். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகள். இதுவும் நான் ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. மாவட்டங்களும் நீர்வீழ்ச்சிகளும் இது பார்த்துக்கலாம். தருமபுரியில் அமைஞ்சிருக்கிற நீர்வீழ்ச்சி ஒகேனக்கல். திருநெல்வேலியில் கல்யாண தீர்த்தம் மற்றும் குற்றாலம். தேனியில் அமைஞ்சிருக்கிற நீர்வீழ்ச்சிகள் கும்பகரை மற்றும் சுருளி. நாமக்கல்ல ஆகாய கங்கை. நீலகிரியில் கேத்தரின், பெக்காரா. சேலமில் கிள்ளியூர். விருதுநகரில் ஐயனார். கோயம்புத்தூரில் வைதேகி, செக்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம். திருப்பூரில் திருமூர்த்தி. மதுரையில் குட்லாம்பட்டி. கன்னியாகுமரியில் திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை. இவைகளெல்லாம் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகளாக அமைஞ்சிருக்கு. இந்த பாக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டின் பருவ காலங்கள். பருவகாலம், காலம். குளிர்காலம் எப்போ தமிழ்நாட்டில்? ஜனவரி டு பிப்ரவரி. கோடைக்காலம் மார்ச் டு மே. தென்மேற்கு பருவ காற்று காலம் தமிழ்நாட்டில் ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு பருவக்காற்று காலம் தமிழ்நாட்டில் எப்போனா அக்டோபர் டு டிசம்பர் வரை. அடுத்து உங்களுக்கு தெரியுமா, வால்பாறைக்கு அருகிலுள்ள சின்னக்கல்லார் தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகவும் இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது. தமிழ்நாட்டில் அதிக மழை பெறும் பகுதி, இந்தியாவில் 3வது அதிக மழை பெறும் பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா வால்பாறைக்கு பக்கத்தில் இருக்கிற சின்னக்கல்லார். இந்த பாக்ஸும் பார்த்துக்கலாமா. பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகே அமைஞ்சிருக்கு. இது 1100 ஹெக்டேர் பரப்பளவுடன் உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடாக இருக்குது. எதுன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு தான். இது வந்து கடலிலிருந்து மணல் திட்டுகளாக இக்காடுகள் பிரிக்கப்பட்டுள்ளன. இது அவிசீனியா மற்றும் ரைசோபோரா போன்ற தாவர இனங்களை கொண்டுள்ளது. இது இம்பார்ட்டன்ட். அவிசீனியா மற்றும் ரைசோபோரா என்ற தாவர இனங்களை எங்கே காணப்படுது தமிழ்நாட்டில் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு பக்கத்தில் இருக்கிற பிச்சாவரம் சதுப்பு நில காட்டில் தான் அவிசீனியா, ரைசோபோரா என்ற தாவர இனங்கள் காணப்படுது. இந்த பாக்ஸில் தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்கள். நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம். ஒரு 4 பெட்டகங்கள் மாற்றி கொடுத்துட்டு கூட தவறானது எது சரியானது எதுன்னு கூட கேட்கலாம். தமிழ்நாட்டில் 3 உயிர்கோள பெட்டகங்கள் இருக்குது. நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம். அடுத்து தமிழ்நாட்டில் அதிக காடுகளில் அதிக பரப்பளவு கொண்ட மாவட்டங்கள் எது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தர்மபுரி தான் இருக்குது. தர்மபுரி தான் 3280 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு கொண்ட காடுகளாக பெற்றிருக்கு. கோயம்புத்தூர் 2வது 2627 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட காடுகள். ஈரோடில் 2003வது ஈரோடு 2427 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட காடுகள். வேலூரில் 1857, நீலகிரியில் 1583, திண்டுக்கல்லில் வந்து 1662 சதுர கிலோமீட்டர்
பரப்பளவு கொண்ட காடுகள் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டின் அதிக காடுகள், அதாவது பரப்பளவில் அதிக காடுகள் பரப்பளவு கொண்ட மாவட்டங்கள். இந்த பேஜில் தமிழ்நாடு வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயங்கள் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா மேப் கொடுத்து அதுலேயே வந்து வனவிலங்கு சரணாலயம், பறவைகள் சரணாலயம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், திருவள்ளூரில் பழவேற்காடு ஏரியில் பறவைகள் சரணாலயம் அமைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், வேலூரில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், காஞ்சிபுரம். அதே மாதிரி கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கு. வேலூரில் வேடந்தாங்கல் சரணாலயம். அப்புறம் இங்கே பாருங்கள், ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் இங்கே அமைஞ்சிருக்கு விழுப்புரத்தில். தருமபுரியில் வடகாவிரி வனவிலங்கு சரணாலயம் அமைஞ்சிருக்கு. அடுத்தது உதகமண்டலத்தில் முதுமலை வனவிலங்கு சரணாலயம், ஈரோட்டில் சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம், வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூரில் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த பக்கம் அரியலூரில் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு. திருவாரூரில் வடுவூர் பறவைகள் சரணாலயம், உதகமண்டலம் பறவைகள் உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம், நாகப்பட்டினத்தில் கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் அமைஞ்சிருக்கு. தஞ்சாவூரில் கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலம் அல்லது மண்டலம் அமைஞ்சிருக்குன்னு இதிலெல்லாம் மேப் மாதிரியே கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், தேனியில் மேகமலை வனவிலங்கு சரணாலயம், விருதுநகரில் வந்து தீர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம். இதெல்லாம் பாருங்கள், சங்கரங்கோட்டை ஏரி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரத்தில் அமைஞ்சிருக்கிற சரணாலயங்கள், கஞ்சீரங்குளம் பறவைகள் சரணாலயம், சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம், மேல செலவனூர் கீழ செலவனூர் பறவைகள் சரணாலயம். இந்த 1, 2, 3, 4 சரணாலயங்களும் அமைந்திருக்கிற இடம் ராமநாதபுரம். தூத்துக்குடியில் வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் அமைச்சிருக்கு. இது என்னது, திருநெல்வேலியில் பாருங்கள், கங்கை கொண்டான் புள்ளிமான்கள் சரணாலயம், மலை அணில் வனவிலங்கு சரணாலயம், அப்புறம் முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம், களக்காடு வனவிலங்கு சரணாலயம், நெல்லை வனவிலங்கு சரணாலயம். இதெல்லாம் வந்து திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்க சரணாலயங்களாக இருக்குது. கன்னியாகுமரியில் ஒன்று இருக்குது, கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் கன்னியாகுமரியில் அமைஞ்சிருக்கு. இந்த பாக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம இதையும் பார்த்துக்கலாம். மாநிலத்தின் பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் கீழ்கண்ட மீட்பு படைகள் மற்றும் அமைப்புகள் இணைந்து செயல்படுகின்றதுன்னு சொல்கிறாங்க. மாநில யூனியன் பிரதேச அமைப்புகள். மாநில யூனியன் பிரதேச அமைப்புகள் என்னென்னா, மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், தலைவர் மற்றும் தலைவர் யார், அதாவது மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர். இது இம்பார்ட்டன்ட். நிவாரண பேரிடர் மேலாண்மை துறை, காவல்துறை, வனத்துறை, தீ மற்றும் குடிமையியல் பாதுகாப்பு சேவைகள், சுகாதார சேவைகள், போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை, கால்நடைத்துறை, உணவு மற்றும் வட்ட வளங்கள் துறை. மொத்தம் 10 துறைகள் வந்து அமைப்புகள் வந்து மாநில யூனியன் பிரதேச அமைப்புகளாக இருக்குது. இதில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர் மற்றும் முதலமைச்சர். இந்த பக்கம் மாவட்ட அமைப்புகள் கீழ்கண்டவாறு அதுவும் கொடுத்துருக்காங்க. மாவட்ட நீதிபதி யார், அதனுடைய தலைவர் வந்து மாவட்ட ஆட்சியர் தான். மாவட்ட நீதிபதியுடைய தலைவர் மாவட்ட ஆட்சியர், கலெக்டர் தான். 2வது வருவாய்த்துறை, குடிமை பணி நிர்வாகம், உள்ளூர் காவல்துறை, குடிமை பாதுகாப்பு, தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள். 7 ஊர்காவல் படை, உள்ளூர் சமூகம், அரசு சாரா அமைப்பு, தன்னார்வ நிறுவனங்கள்லாம் மாவட்ட அமைப்புகளில் இடம்பெறுது. மாநில யூனியன் பிரதேச அமைப்புகளெல்லாம் இந்த 10, இந்த 7 வந்து மாவட்ட அமைப்புகளாக இருக்குது. வீவர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து தமிழ்நாடு மாநில புவியியல், அடுத்த முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.